வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் AM ரஞ்சினி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசின் சீரான வேலை திட்டங்கள் காரணமாக விவசாயிகளுக்கு சிறந்த எதிர்காலம் பிறந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சர்வதேச சமூகத்தினருக்கு அறிவூட்டுவதற்கும் அரசு நடவடிக்கை. மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் சுதந்திரமாக செயற்படுவது இலங்கை மீது மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கான காரணம் என்று சர்வதேச அரசியல் விமர்சகரான கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிப்பு. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் வாழும் மக்கள் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவிப்பு. உக்ரைனில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நீக்கிக் கொள்வதற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் அங்கீகாரம். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசின் சீரான வேலைத்திட்டங்கள் காரணமாக விவசாயிகளுக்கு சிறந்த எதிர்காலம் பிறந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தமது நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கான உரிமைகளையும் அதற்கான பாதுகாப்பினையும் தற்போதைய அரசு வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஹம்பாந்தோட்டை மாகம்பகுணுபுர சர்வதேச கருத்தரங்க மண்டபத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான ஓய்வூதியங்கள் வழங்குவதை மீண்டும் ஆரம்பித்து வைக்கும் முகமாக இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நண்பர்களே, இந்த நாட்டில் விவசாயம் செய்யும் மக்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள், சந்தோஷமான நாள். மறக்க முடியாத நாள். மீண்டும் நாம் விவசாய மக்களுக்கு பென்ஷன் திட்டம் ஆரம்பித்துள்ளோம். இதற்காக இந்த வருஷம் பட்ஜெட் மூலம் நாம் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி உள்ளோம். இந்த திட்டம் மூலம் இந்த நாட்டில் பல ஆயிரம் பேர் நன்மை பெறுவார்கள். எமது தேசம் ஒரு விவசாய நாடு. நீங்கள் தான் அதன் பிரதான நாடி. அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். உங்கள் சந்தோஷம் எங்கள் சந்தோஷம். 60 வயதுக்கு மேற்பட்ட 1,28,659 பேருக்கு இம்மாதம் தொடக்கம் ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைய இது நடைமுறையில் உள்ளது. விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் வழங்குவதை பிரதிபலிக்கும் வகையில் நாட்டின் சகல பிரதேசங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 30 விவசாயிகள் ஜனாதிபதியிடமிருந்து ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டனர். அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ, SM சந்திரசேன, மஹிந்த அமரவீர, பிரதியமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, ரோஷான் ரணதுங்க ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். நிதியமைச்சின் செயலாளர் PB ஜெயசுந்தர உட்பட அதிகாரிகள் பலரும் இங்கு சமூகம் அளித்திருந்தார்கள். ஓய்வூதியம் வழங்குவதை மீண்டும் ஆரம்பித்தமை தொடர்பாக விவசாயிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். நாங்கள் மட்டக்களப்பில் உள்ள களவாஞ்சிக்குடியிலிருந்து வந்திருக்கிறோம். இப்படி இந்த ஜனாதிபதிகள் அவருடைய முயற்சி எடுத்து எங்களுக்கு ஓய்வூதியத்தை தந்தது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றது எங்களுடைய ஓய்வூதியத்தை ஒரு வயது கூட கூட்டிக் கொண்டு போகிறார். அதுவும் எங்களுக்கு பின்னுக்கு வயது போகிற காலத்தில் எங்களுக்கு ஒரு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அவருக்கு மிகவும் நன்றி கூறுகின்றோம். நல்ல விஷயம் இது. எங்களுக்கு கிடைச்சது சரி சந்தோஷம். இதை நடுவே தொடர்ந்தங்கள் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக புதிய பிரேரணை ஒன்றை கொண்டுவர அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க உள்ளது. இதற்கு அனுசரணை வழங்க பிரிட்டனும் முன்வந்துள்ளது. இதேவேளை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சர்வதேச சமூகத்தினருக்கு அறிவூட்டுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.
இலங்கையில் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்கா எதிர்பார்க்கும் வழிமுறைகள் வெற்றியடைய மாட்டாது என்று ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளின் நிரந்தர பிரதிநிதிகளை அறிவூட்டுவதற்கென நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள லலித் வீரதுங்க தற்போது அமெரிக்கா சென்றுள்ளார். அவர் அங்கு தெற்காசிய விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வாசி சந்தித்தார். கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக அங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ராய்ட்டர் மற்றும் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி சேவைகளுடனும் லலித் வீரதுங்க விசேட சந்திப்பினை ஏற்படுத்திக் கொண்டார். 3 தசாப்த கால நெருக்கடியை அடுத்து இலங்கையில் நிலையான சமாதானத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நல்லிணக்கத்தை ஓரிரு நாட்களில் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அமெரிக்காவின் போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் இலங்கையின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்று லலித் வீரதுங்க ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள லலித் வீரதுங்க ஜெனீவா பிரேரணை போர்க்காலத்தின் வடுக்களை மீண்டும் கிளறும் நடவடிக்கை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் சுதந்திரமாக செயல்படுவது இலங்கை மீது மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கான காரணம் என்று சர்வதேச அரசியல் விமர்சகரான கலாநிதி தயான் ஜாதிலக்க தெரிவித்துள்ளார். ரூபவாகினிக்கு அளித்த விசேட பேட்டியில் கலாநிதி தயான் ஜாதிலக்க இதனை தெரிவித்தார். இவர் தனது கருத்தில் இதற்கு 4 காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம், உலகளாவிய ரீதியில் புலம்பெயர்ந்துள்ள தமிழர்கள் பிரிவினைவாத அமைப்பினூடாக வெளிநாட்டு அரசுகள் மீது கடும் அழுத்தங்களை பிரயோகிக்கின்றனர். உலக அரசியலை தாம் மாத்திரமே தீர்மானிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எந்தெந்த யுத்தங்கள் நடைபெற வேண்டும், அவை எவ்வாறு முடிவடைய வேண்டும், யுத்தத்தின் பின் எது நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் தாமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் மேற்கத்திய சக்திகள் எதிர்பார்க்கின்றன என்று கூறினார். තමුන් පමණක් තීන්දුව කරන්න කුමන යුද්ධද කෙලවරක් දක්වා යා යුත්තේ, කුමන යුද්ධද අතරමැදිව නවත්තන්න ඕන, කාත් එක්කද සාකච්ඡා කරන්න ඕන, යුද්ධෙන් පස්සේ මොනවද සිද්ධ වෙන්න ඕනයි කියලා. ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அதிகார சமநிலையை தமக்கு தேவையான வகையில் பயன்படுத்திக் கொள்ள மேற்கத்திய நாடுகள் இலங்கையை பயன்படுத்துவதாகவும் தயான் ஜாதிலக்க குறிப்பிட்டார். அவர் தனது கருத்தில் கியூபாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சரை நான் பாரிஸில் சந்தித்திருந்தேன். அமெரிக்கா விரும்புவதை விடவும் மிகவும் சுயாதீனமான முறையில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செயற்பட்டு வருகின்றார் என்று அவர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையை இலக்காக கொண்டு இலங்கை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் வன்மையாக நிராகரிப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜெனீவா பேரவையில் கலந்து கொள்ளும் வெளிநாட்டு பிரதிநிதிகளை தவறான வழியில் இட்டுச் செல்லும் சர்வதேச சதித்திட்டம் ஒன்று நடைமுறையில் இருப்பதாகவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோவன் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். ராணுவம் தொடர்பாக 2 பிரதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளவை முதலாவது குற்றச்சாட்டாகும். இதில் உண்மையில்லை என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரங்களில் யாழ்ப்பாணத்திலிருந்து சிறிய அளவிலான 214 காவலர்கள் நீக்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை ராணுவத்தினரின் பொறுப்பிலிருந்த சுமார் 8420 கட்டிடங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மனிதாபிமான நடவடிக்கையின் போது இலங்கை ராணுவம் சட்டவிரோத ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டையும் ராணுவம் வன்மையாக நிராகரித்துள்ளது. அரசியல் பேதங்களின்றி இலங்கைக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநில பாராளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்த போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மிகவும் கவரும் வகையில் அமைந்துள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு முன்னர் அவர்கள் 2009ஆம் ஆண்டில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தனர். இன்று காண கிடைக்கும் மாற்றங்கள் தொடர்பில் இவர்கள் ஜனாதிபதியுடன் விரிவாக கலந்துரையாடினர். இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என அந்த பாராளுமன்ற குழுவைச் சேர்ந்த திருமதி மாஷா ரோஸ் தாம்சன் தெரிவித்தார். யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். மோதல் இடம்பெற்ற பிரதேசங்களில் மிதிவெடி அகற்றப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு உள்ளதுடன் எல்டிடி அமைப்பினால் சேதத்திற்கு உள்ளான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இது உண்மையில் சவால் மிக்க ஒன்றாகும் என்று ஜனாதிபதி அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். Fellows, you're famous for your elephant, but we're famous for our kangaroo. Thank you, Your Excellency. Thank you very much. Thank you so much. It's been such a wonderful trip. திவிநகம திணைக்களத்தினால் இந்த வருடம் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள 43 கிராம சேவகர் பிரிவுகளுக்கென 80 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயும் கூட்டத்தில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார்.
சிறிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைப்பதற்காகவும் கல்வி, சுகாதாரம், விளையாட்டுத்துறை போன்றவற்றிற்காகவும் நிதி ஒதுக்கப்பட உள்ளது. போரத்தீவு பிரதேச செயலாளர் வில்வரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு உயர் அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் வாழும் மக்கள் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனசேத்துரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எங்களுடைய நாட்டில் 2 மாகாணங்களுக்கான தேர்தல் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக தென் மாகாணம், மேல் மாகாணம் இரண்டு தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே இப்பொழுது இருக்கிற சூழலில் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெரும்பான்மையை வெற்றி பெறும் என்று உறுதியாக சொல்ல முடியும். இதான் கூட அந்த பகுதியில் வாழுகிற தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வாழுகிற பகுதியை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையாக அதுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய நாட்டின் எதிர்கால நிரந்தரமான அபிவிருத்திக்கு உதவி செய்யும் மூலமாகவும் தமிழர்கள் அங்கு இருக்கிற ஏனைய மக்கள் இணைந்து வாழக்கூடிய சூழலை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு வாக்களிப்பு தான் சால பொருத்தமான சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ் மக்களும் அங்கு இருக்கிற அரசாங்க கட்சியிலே போட்டியிடுவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த உரையை நான் வழங்குகிறேன். வடமாகாணத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தமிழ் மொழி மூல ஆசிரியர்களுக்கும் பகுதி நேர அடிப்படையில் பணியாற்றும் ஆங்கில ஆசிரியர்களுக்கும் நிரந்தர நியமனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து நேற்று வடமாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்தில் கலந்துரையாடப்பட்டது. வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீ தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இந்த ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனம் மற்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதில் வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்தியசீலன், வடமாகாண கல்வி பணிப்பாளர் செல்வராசா உட்பட பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்ட செயலக வளவில் அமைக்கப்பட்டுள்ள வடமாகாணத்தின் முதலாவது இருமொழி தகவல் மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வைபவம் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த தகவல் மையத்திற்கு இருமொழி கருமப்படும் என பெயரிடப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் சேவையை பெற்றுக் கொள்வதற்காக வரும் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய மொழி பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது இதன் நோக்கமாகும். ஆலோசனை சேவை, விண்ணப்ப படிவங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இந்த மையத்தில் நேற்று ஆரம்பமாகின. பிரதேசத்தில் உள்ள பாடசாலை நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வும் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. தேசிய மும்மொழி ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் மொழி பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் தற்போது தேசிய மொழி பயிற்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மும்மொழி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த இளைஞர் யுவதிகளுக்கான சேலமரு நேற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீ இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டுகரை தோட்டத்தில் குளம் ஒன்றிலிருந்து 10 வயதுடைய ஒரு சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ஜெபமாலை ஆண்டனி ராபர்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்தவர் இரவு நேரம் வரை வீடு திரும்பாததால் பெற்றோர் பொதுமக்களுடன் சேர்ந்து அவரை தேடியுள்ளனர். இதுகுறித்து லிந்துலை போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிறுவனின் சடலம் குளத்தில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. லிந்துலை போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடத்தை தொடர்பாக LTT அமைப்பின் சட்ட ஆலோசகரான ருத்ரகுமாரனை அமெரிக்க நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்துள்ளது. இவர் பிரிவினைவாத டயஸ்போராவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட இடைக்கால நிர்வாக சபை என்ற பிரிவின் தலைவராக செயற்பட்டு வருகின்றார். ருத்ரகுமாரனின் இந்த தவறான நடத்தை தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்திற்கு தேவையான தகவல்கள் கிடைத்துள்ளன. ருத்ரகுமாரன் LTT அமைப்பின் பிரதான செயற்பாட்டாளராக விளங்குகிறார். இவருக்கு எதிராக 27 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 8 வழக்குகளில் அவர் நிரபராதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் குற்றவாளியாக கருதப்படும் LTT பயங்கரவாதியான ருத்ரகுமாரனுக்கு சட்ட ஆலோசனை வகுப்பில் கலந்து கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் இந்திய தலைவர் ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சார்பாக சட்ட ஆலோசனைகளை வழங்கியவராகவும் ருத்ரகுமாரன் விளங்குகிறார்.
திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் டிடிஆர் சில்வா தலைமையில் நடைபெற்றது. இந்த வருடம் திருகோணமலை மாவட்டத்தின் அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்காக 719 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் திருகோணமலை தேர்தல் தொகுதிக்கு 181 மில்லியன் ரூபாவும், சேருவில தொகுதிக்கு 223 மில்லியன் ரூபாவும், மூதூர் தொகுதிக்கு 190 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர்களான சுசந்த பொன்சிநிலமே, MKDS குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக், மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாகரை புனானை கிழக்கு கிராம சேவை பிரிவில் யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் காணப்படுவதாக வாகரை பிரதேச செயலாளர் செல்வி ஆர் ராகுலநாயகி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாழைச்சேனை போலீசாருக்கு மட்டக்களப்பு வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த யானை 20 வயதிற்கும் 25 வயதிற்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம் என்று மாவட்ட வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகத்தர் ஆர் ஜெகதீஷ் தெரிவித்தார். இந்த யானை எப்படி இறந்தது என்பது பற்றி தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. ரக்காமம் பிரதேச மீனவர்களின் நலன் கருதி கடற்றொழில் நீரியல்வள அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நன்னீர் மீனவர் மகா சம்மேளன கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. ரக்காமம் குளக்கரை முன்றலில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்களான டாக்டர் ராஜித சேனாரத்ன, பி தயாரத்ன, பிரதியமைச்சர் கலாநிதி சரத் வீரசேகர, அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே விமலநாதன், நீதியியல் வள அமைச்சின் மேலதிக செயலாளர் அசங்க அபேவர்தன உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். ரக்காமம் குளத்தில் 1 லட்சம் மீன் குஞ்சுகளும் விடப்பட்டன. அரசாங்கத்தின் பங்களிப்பு காரணமாக மலையகத்தில் தமிழ் கல்வி உயர்ந்த நிலையை எட்டியிருப்பதாக மத்திய மாகாண சபை தலைவர் துரை மதியுகராஜா தெரிவித்துள்ளார். கண்டி அம்பிட்டி RC தமிழ் வித்தியாலயத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த பாடசாலைக்கு புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் 5000 ரூபாவை சேமிப்பு கணக்காக வங்கியிலிடும் நிகழ்வு தொழில் அதிபர் வி நடராஜாவினால் நிர்மாணிக்கப்பட்ட புனித மேரி முன்பள்ளி பாடசாலையின் திறப்பு விழா, பாடசாலைக்கு போட்டோகாப்பி மற்றும் ப்ரொஜெக்டர் இயந்திரங்களை கையெழுத்தல் போன்ற பல நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேக 7வது வருட பூர்த்தியை முன்னிட்டு அண்மையில் நவோத்திர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய தலைவர் ஆர் சிவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்ற சங்காபிஷேகத்தின் கிரியைகளை ஆலயத்தின் குருக்களான சிவஸ்ரீ என் நவகீர்த்தி குருக்கள், சிவஸ்ரீ எம் வசந்த சர்மா ஆகியோர் நடத்தி வைத்தனர். இதில் ஆலையடி வெம்பு மற்றும் அக்கரைப்பற்று கிராம மக்கள் கலந்து கொண்டனர். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு போஷாக்கு வழங்கும் திட்டம் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அட்டாளச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு போஷாக்கு வழங்கும் நிகழ்வு அதிபர் SM இத்ரீஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ALM நசீர், அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளர் MA அன்சில் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கல்முனை மாநகர சபை பிரிவில் புதிதாக அமுல்படுத்தப்பட உள்ள பொதுமக்கள் புள்ளியிடல் அட்டை நிகழ்ச்சி திட்டம் குறித்து மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் சாய்ந்தமருதில் நடைபெற்றது. உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சின் அனுசரணையுடனும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடனும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஆசிய மன்றம் நடைமுறைப்படுத்தி வரும் உள்ளூர் பொருளாதார ஆளுகை செயற்திட்டத்தின் கீழ் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஆசிய மன்ற நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் MAM வலித், கல்முனை மாநகர முதல்வர் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், ஆசிய மன்றத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கலாநிதி கோபகுமார் தம்பி, பிரதி பணிப்பாளர் எஸ் சுபாகரன் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமீன்மேடு கரையோரத்தில் நேற்று மாலை பெரிய படகொன்று கரையொதுங்கியது. கட்டுமரங்களினால் தயாரிக்கப்பட்ட இந்த கப்பலில் சமையலுக்கு உரிய உணவுப் பொருட்களும் காணப்பட்டன. நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்த படகை மீனவர்களும் பொதுமக்களும் கரைக்கு இழுத்து வந்துள்ளனர். 30 அடி நீளமும் 15 அடி அகலமும் கொண்டதாக இந்த படகு காணப்படுகின்றது. பாலமீன்மேடு கடற்கரையில் இந்த படகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக வெவ்வேறாக ஆராய்ந்து ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க சிபாரிசுகளை தனக்கு வழங்குமாறு நீதி அமைச்சு குறிப்பிட்ட குழுவிற்கு பணிப்புரை வழங்கியுள்ளது.
மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கான தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் நடைபெற்றது. இனி விளையாட்டுச் செய்திகள். கல்முனை போலீஸ் அணிக்கும் நட்பெட்டிமுனை பிரைவேட் விளையாட்டுக் கழகத்திற்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி அண்மையில் நட்பெட்டிமுனை அஷ்ரப் ஞாபகார்த்த விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஐக்கியம், புரிந்துணர்வு மற்றும் விட்டுக் கொடுப்பை ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டது. அணிக்கு 10 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட இந்த போட்டியில் 42 ஓட்டங்களால் நட்பெட்டிமுனை பிரைவேட் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது. முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்த அணி 10 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 107 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கல்முனை போலீஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 65 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி AWA கஃபார், நேத்ரா தொலைக்காட்சி செய்தி பொறுப்பாளர் CBM ஷாம், கல்முனை போலீஸ் நிலைய நிர்வாக பொறுப்பதிகாரி வசந்த, பெரும் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி வாஹித், லாஃபி வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் ML அஷ்ரப் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு போட்டியை பார்வையிட்டனர். கல்முனை போலீஸ் நிலைய நிர்வாக பொறுப்பதிகாரி வசந்த் சார், அதேபோன்று நாங்கள் இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் இன்றாகும். முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 375 ஓட்டங்களை பெற்றது. இந்த போட்டி பங்களாதேஷின் மிர்பூரில் இடம்பெற்று வருகின்றது. இன்று ஆட்டத்தின் போது திமுத் கருணாரத்ன 53 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழந்தார். குமார் சங்கக்கார் 75 ஓட்டங்களையும், கௌஷல் சில்வா 139 ஓட்டங்களையும் பெற்றார்கள். சாந்திமால் 40 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். மஹேல ஜாவர்தன 42 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் ஷக்கீப் அல் ஹசன் 94 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பங்களாதேஷ் அணி முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 232 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுள்ளது. Off the edge, he's gone, dropped, is he? Has he taken it? Comes down the wicket and... இந்தியாவில் கோவாவில் இடம்பெறும் 3வது லுசபோனியா விளையாட்டுப் போட்டியில் இலங்கை அணி 27 பதக்கங்களை பெற்றுள்ளது. 5 தங்கப் பதக்கங்கள், 10 வெள்ளிப் பதக்கங்கள், 12 வெண்கலப் பதக்கங்கள் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. இலங்கை இந்திய மகளிருக்கான டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி 2-1 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 117 ஓட்டங்களை பெற்றது. தென்னாப்பிரிக்க அணி அமெரிக்க ரகர் போட்டித் தொடரில் 4ஆம் கட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நியூசிலாந்து அணி 14-7 என்ற புள்ளி அடிப்படையில் தோல்வி கண்டது. இந்த தொடரில் 78 புள்ளிகளை பெற்று தென்னாப்பிரிக்க அணி முன்னணியில் உள்ளது. 77 புள்ளிகளை பெற்ற நியூசிலாந்து அணி 2ஆம் இடத்தில் உள்ளது. நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசின் சீரான வேலை திட்டங்கள் காரணமாக விவசாயிகளுக்கு சிறந்த எதிர்காலம் பிறந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சர்வதேச சமூகத்தினருக்கு அறிவூட்டுவதற்கும் அரசு நடவடிக்கை. மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் சுதந்திரமாக செயற்படுவது இலங்கை மீது மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கான காரணம் என்று சர்வதேச அரசியல் விமர்சகரான கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிப்பு. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் வாழும் மக்கள் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவிப்பு. உக்ரைனில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நீக்கிக் கொள்வதற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் அங்கீகாரம். இத்துடன் ரூபவாகினியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.